வணக்கம். உங்க ராசி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேஷமா இருக்கலாம், ரிஷபமா இருக்கலாம். ஆனா அது கதையோட ஒரு சின்ன ஆரம்பம் மட்டும்தான். உங்க பர்சனாலிட்டியை பத்தின ஆழமான ரகசியங்களை வச்சிருக்கிற ஒரு பிரபஞ்ச வரைபடம் இருக்கு. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்க ராசிங்கிறது ஒரு பெரிய ஓவியம்னா, உங்க நட்சத்திரம் அந்த ஓவியத்துல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ், கலர் ஷேடிங்ஸ் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆழமான தேடலுக்கு நாடி ஜோதிட மாதிரியான பழங்கால முறைகள் ஒரு பெரிய சாட்சி. நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே உங்க ஆன்மாவோட பாதை நட்சத்திரங்கள்ல எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்ற எண்ணமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த பாதையோட ஒரு மிக முக்கியமான பகுதி தான் இந்த நட்சத்திரங்கள். சரி வாங்க, இந்த பிரபஞ்ச வரைபடத்தை இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்க்கலாம். இதுக்கு நாம முதல்ல வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் வேத ஜோதிடத்துக்கும் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்மில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பூமியோட சீசன்ஸை அடிப்படையா வச்சது. அது ஒரு நகர்ற டார்கெட் மாதிரி. ஆனா வேத ஜோதிடம் அப்படி இல்ல. அது வானத்துல நிலையா இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி பயன்படுத்துது. அதனால தான் இதுல சூரியனை விட வேகமா நகர்ற சந்திரனோட பயணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த வேத ஜோதிட முறையில நவ கிரகங்கள்னு சொல்ற 9 முக்கியமான வானியல் சக்திகள் இருக்கு. இதுல ராகு, கேது ரெண்டும் நிழல் கிரகங்கள். அதாவது சந்திரனோட சுற்றுப்பாதையில வர்ற கணக்கு புள்ளிகள். இந்த 12 ராசிகள் தான் நம்ம பிரபஞ்ச மேப்ல இருக்கிற பெரிய பெரிய நாடுகள் மாதிரி. ஒரு சவுத் இந்தியன் ஜாதக கட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசிகளோட இடம் எப்பவுமே மாறாது, அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்பதான் நாம இந்த முழு விளக்கத்தோட மைய பகுதிக்கே வரோம். இந்த ராசிகள்ங்கிற பெரிய நாடுகளுக்குள்ள உங்களோட உண்மையான வீடு எங்க இருக்கு? அந்த துல்லியமான அட்ரஸ் தான் நட்சத்திரங்கள். ஆமாங்க, வேத ஜோதிடம் வானத்தை 27 தனித்தனி பகுதிகளா பிரிக்குது. இதுதான் நம்ம பிரபஞ்ச மேப்ல இருக்கிற நகரங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தனி குணம், ஒரு தனி எனர்ஜி இருக்கு. நட்சத்திரம்ங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான அர்த்தம் கொண்டது. நக்ஷானா வரைபடம், தாரானா நட்சத்திரம். ஆக இது சந்திரனோட பயணத்தை காட்டுற ஒரு ஸ்டார் மேப். சந்திரன் ஒவ்வொரு நாளும் இந்த 27 வீடுகள்ல ஒண்ணுல தங்குறதா ஒரு கணக்கு. இது வெறும் நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான பிரபஞ்ச கணக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். 360 டிகிரி கொண்ட முழு வானத்தையும் கச்சிதமா 27 சம பங்குகளா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பங்குமே ஒரு நட்சத்திரத்தோட வீடு. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இல்ல? இந்த வானியல் கான்செப்டை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான புராண கதை கூட இருக்கு. சந்திரன் ஒரு பயணி. அவருக்கு 27 மனைவிகள். அவங்க தான் இந்த 27 நட்சத்திரங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் அவரோட பயணத்துல ஒவ்வொரு மனைவி வீட்லயும் தங்கிட்டு போறாராம். வெறும் 12 ராசிகளை மட்டும் வச்சு பார்க்கறத விட இந்த 27 நட்சத்திரங்கள் உங்க பர்சனாலிட்டியை பத்தி எவ்வளோ ஆழமான ஒரு ஹை டெஃபினிஷன் பார்வையை தருதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தனி கேரக்டர் மாதிரிங்க. அதுக்குன்னு ஒரு குணம், ஒரு நோக்கம், அதை ஆளுகிற ஒரு கிரகம்னு எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு ஹீலர் மாதிரி, புதுசா எதையாவது செஞ்சு குணப்படுத்துறதுல டெட்டிக்காரங்க. ரோகிணியும் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி, எதையும் அழகா வளர்த்து உருவாக்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க. இங்கதான் நட்சத்திரங்களோட உண்மையான பவரே நமக்கு தெரியுது. இப்ப பாருங்க, 2 பேர் ஒரே ராசியில பிறந்திருந்தாலும் சனியாதிக்கம் உள்ள பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாங்க. ஆனா சுக்கிரனாதிக்கம் உள்ள பூரம் நட்சத்திரக்காரங்க கலை, கவர்ச்சின்னு இருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற 2 அழகழகு நகரங்கள் மாதிரிதான். சரி, இந்த நட்சத்திரங்களை பத்தின அறிவு நம்ம டெய்லி லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகும்? இது சும்மா நம்ம கேரக்டரை சொல்றதோட நிக்காம ஒரு பிராக்டிக்கல் கைடாவும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செட் ஆகும்? உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் ஏன் ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருக்கு? உங்க குழந்தைக்கு என்ன பேர்ல முதல் எழுத்த ஆரம்பிக்கணும்? ஏன் சில எமோஷன்ஸ் மட்டும் உங்களை திரும்ப திரும்ப பாதிக்குது? இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கெல்லாம் உங்க நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். நம்ம விளக்கத்தோட இறுதியா நட்சத்திரங்களோட ரொம்ப ஆழமான ஒரு டைமென்ஷனை பார்க்கலாம். இது வெறும் பர்சனாலிட்டியை பத்தினது மட்டும் இல்ல, இது உங்க ஆன்மாவோட பயணத்தை பத்தினது. இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. நட்சத்திரங்கள் வெறும் கேரக்டர் குறிப்புகள் இல்லையா, அது நம்ம கர்மாக்களோட ஒரு காஸ்மிக் ஸ்டோரேஜ். நம்ம ஆன்மாவோட செயல்கள் எல்லாம் அங்கதான் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது உங்க வாழ்க்கை பயணத்தை பத்தி ஒரு முற்றிலும் புது பார்வையை தருது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். உங்க ராசி நீங்க எந்த நாட்டுக்காரன்னு சொல்ற மாதிரி, ஆனா உங்க நட்சத்திரம் அந்த நாட்டுல உங்க சொந்த ஊர் எதுன்னு கரெக்டா அடையாளம் காட்டுது. அதுதான் உங்க உண்மையான காஸ்மிக் அட்ரஸ். அப்போ உங்க ராசியை தெரிஞ்சுக்கிறது வெறும் முதல் படிதான். உண்மையான பயணம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது.
உங்க பிரபஞ்ச வரைபடத்துல உங்க நட்சத்திரம்ங்கிற அந்த ஊர் உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி என்ன ரகசியத்தை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு? அந்த பயணத்தை நீங்க தொடங்க தயாரா?